சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு என்னன்னா, அவருடைய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கணும், கர்த்தரிடத்தை ஜெபிக்கணும், அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அமர்ந்திருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்னா, அவர் நமக்கு வேத புத்தகத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அதுதான் அவரோட வழியை கைக்கொள்வது. இப்படி நம்ம ஜெபிச்சு வேத புத்தகத்தை வாசித்து அந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டபடி வாழ்ந்தோம்னா அவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவாராம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஸோ நம்ம எப்போவுமே கர்த்தருக்கு காத்திருக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வேத புத்தகத்தில் இருக்கிறபடி நடக்கணும். எல்லாரும் 100% பர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லவர்களாக நடந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சியே எடுக்காமல் இருக்கிறது தப்பு. ஒரு நாள் தப்பு பண்ணிட்டோம், ஓகே அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த நாள் அந்த தவறை திருத்தி மறுபடியும் நம்ம நல்வழியில் நடக்கணும். ஸோ இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா.